முன்னாடி காலம்லாம் நான் வளரும் போது இல்ல யோ வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் டிவில பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். கிரௌட்ல டான்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும். கிளாசன் இருக்காரு, டேவிட் மில்லர் இவங்கலாம் இருக்காங்க. ஓகே ஃபைன், பட் ஜஸ்ட் தட் அந்த ஐசிசி இவெண்ட்ஸ்னு வரும்போது காவ் ஐ எம் ஜஸ்ட் நாட் ஃபீலிங் இட். சச்சின் ரவீந்திரா சிஎஸ்கேல யூஸே பண்ணல. ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூசிலாண்டுக்கு அவர் 50 ஓவர்ஸ் ஃபார்மேட்லயும் சரி, T20 ஃபார்மேட்லயும் சரி, ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் 75% ஆஃப் த bowlers கோட்டா ஓவர்ஸ் அவர் போடுறாரு. வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. ஐபிஎல் முடிஞ்சிருச்சு, என்னடா இது கிரிக்கெட்டே இல்ல அப்படின்னு நினைக்கும் போது கபால்னு ஒரே வாரத்துல T20 வேர்ல்ட் கப் ஆரம்பிக்க போகுது. அதனால எங்களுக்கு ஒரு 2 நாள் தான் பிரேக். நான் இங்க கொடைக்கானல் ஹாலிடே பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றோம். சென்னையில இருந்து கௌஷிக் ஜாயின் பண்றாரு. காவ், என்ன காவ், எப்படி ஒரு பிரேக் கிடைச்சதா உங்களுக்கு? இல்லையா? ஆபீஸ்க்கு போனீங்க, இந்த பிராக்டிஸ்க்கு போயிருக்கீங்க போலியே. ஆமா, இல்ல இந்த கோவிட் வரும்போது கோவிட் ஃபீவர் கூட அப்படியே இந்த டிசீஸ்லாம் வரல. அந்த மாதிரி இப்போ ஐபிஎல் ஃபீவர் போயிட்டு இப்போ வேர்ல்ட் கப் ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு, அப்படிதான் சொல்லணும். பட் வெரி எக்ஸைட்டட். ஐபிஎல்க்கு அப்புறமா வரதுனால ஆப்வியஸ்லி அந்த எக்ஸைட்மெண்ட் குறையவே இல்லை, ஃபேன்ஸுக்கும் சரி நமக்கும் சரி. ஸோ அப்படியே நம்மளோட அனாலிசிஸை கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்சல்யூட்லி, அப்சல்யூட்லி. இந்த T20 வேர்ல்ட் கப் இன்னும் மோர் எக்ஸைட்மெண்ட் கூடி இருக்கும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும், அங்க ஒரு வென்யூ அசின் அந்த ஒரு கண்ட்ரி ஹோஸ்ட் பண்றாங்க. அது தவிர முதல் முறையாக கிரிக்கெட் யூஎஸ்க்கு எடுத்துட்டு போற அந்த ஒரு முயற்சியில இந்த ஒரு வேர்ல்ட் கப் நடக்குது. இன்ஃபேக்ட் யூஎஸ்ஏல கிட்டத்தட்ட ஒரு 4-5 வென்யூஸ் இருக்கு காவ். நம்ம வெஸ்ட் இண்டீஸ் போறதுக்கு முன்னாடி வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆர் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அபவுட் கிரிக்கெட் கோயிங் டு தி யூஎஸ்? ஐ திங்க் இட் இஸ் டேர்னிங் இன்னும் குளோபல்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சவுதியில் இப்போ ஃபுட்பால் எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு பார்த்தோம். கிறிஸ்டியானோ ரொனால்டோ அங்கே போனதுலேருந்து, பீயிங் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபேன் மை செல்ஃப், அது சொல்லி ஆகணும். ஸோ இப்போ கிரிக்கெட் யூஎஸ்ஏக்கு போகும்போது யூஎஸ்ஏல மேஜர் கேம்ஸ் பேஸ்பால் அண்ட் பாஸ்கெட் பால். ஸோ இப்போ கிரிக்கெட் போகும்போது டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு க்ரோ. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 8-12 டீம்ஸ் தான் டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஸோ இட்ஸ் ஒன்லி குட் ஃபார் த கேம் நான் பார்க்குறேன், டேக்கிங் இட் டு நியூ வென்யூஸ். ஸோ அந்த விதத்தில் வெரி வெரி எக்ஸைட்டட். அண்ட் யூஎஸ் ஆர் நோன் டு ஹோஸ்ட் வெரி வெல். தே ஆர் வெரி குட் ஹோஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். ஸோ அந்த விதத்தில் ஷுட் பி அ ட்ரிமெண்டஸ் வேர்ல்ட் கப்னு எனக்கு தோணுது. அப்சல்யூட்லி, ஐ திங்க் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு கட்டத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அதாவது கிரிக்கெட் as much as it is global sport, ஒரு ஃபுட்பால் அளவுக்கு அந்த அளவுக்கு we have not become அந்த ஒரு பெரிய ரீச் கிடையாது. அதுல டெஃபினெட்லி யூஎஸ் ஒரு பெரிய மார்க்கெட். ஸோ அந்த விதத்துல ஒன்ஸ் அந்த ஒரு மார்க்கெட்டும் நீங்க பிரீச் பண்ணீங்கன்னா, ஏன்னா இதை தாண்டி ஐ திங்க் ஒலிம்பிக்ஸ்லயும் இஃப் ஐம் கரெக்ட், ஐ திங்க் கரெக்ட். எல்ஏல நடக்குதுன்னு நினைக்கிறேன். லாஸ் ஏஞ்சல்ஸ்லயா எல்ஏ ஒலிம்பிக்ஸ். இப்போ தெரியல, போன ஒலிம்பிக்ஸ்க்கு நம்ம போயிட்டு வின் பண்ணிட்டு வந்தோமே கிரிக்கெட். ஸோ அது ஒலிம்பிக்ஸ்ல, அது ஏசியன் கேம்ஸ். ஏசியன் கேம்ஸ், சாரி. ஏசியன் கேம்ஸ் ஸோ வாஷி ஒலிம்பிக்ஸ்லயும் தாங்கிடலாம். வந்துருச்சுன்னா சூப்பர். இல்ல, இப்போ எக்ஸாக்ட்லி. சொன்னாங்க எல்ஏல நடக்க போற ஒலிம்பிக்ஸ் விராட் கோலி ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்ட் அப்படி இப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே ஐ திங்க் இது ஒரு ஒரு ப்ரீகர்சர் மாதிரி இந்த ஒரு வேர்ல்ட் கப் இருக்க போகுது. பட் லீவிங் ஆல் தட் அசைட், கிரிக்கெட்டுக்கு நம்ம உள்ள போயிடலாம். யூஎஸ்ஏல கிட்டத்தட்ட 3 வென்யூஸ்ல நடக்க போது. ஒன்று டாலஸ், டெக்சஸ். அது அங்க ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், ஐ திங்க் சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்டோ சம்திங் லைக் தட் இருக்கு. அது தவிர ஃப்ளாரிடா, நியூயார்க்ல தான் இந்த மார்க்கி கேம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கேம் நடக்க போகுது. யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் கவ் கண்டிஷன்ஸ் இஸ் கோயிங் டு பி ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா எல்லாமே இப்பதான் ரெடி ஆச்சு. விக்கெட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஐ திங்க் ஒரு டிராப் இன் விக்கெட்ஸ் ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அந்த அந்த யூஎஸ்ஏ லெக்ல நடக்க போற அந்த மேட்சஸ் எல்லாமே ஒரு ஒரு கொஞ்சம் அந்த ஒரு என்ன சொல்ற கண்டிஷன்ஸ் மேல ஒரு கேள்விக்குறி இருக்கும். டீம்ஸ் கொஞ்சம் என்னடா நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தானே வருவாங்க. கண்டிப்பா. அனலிஸ்டுக்கு வேலையே இல்லை பேசிக்லி, ஏன்னா ஹிஸ்டரியே இல்லை, ஸ்டாட்டே கிடையாது. அதனால ட்ரெட்டிங் இன்டு ஏலியன் வாட்டர்ஸ், ஏலியன் டெரிட்டரி மாதிரி தான். அங்கே போயிட்டு விக்கெட் எப்படி பிஹேவ் ஆகுது, அடாப்டேஷன் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். பேஸ் ஆஃப் த விக்கெட்டு, கண்டிஷன்ஸ்க்கு, அவுட்ஃபீல்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பவுண்டரி சைஸஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இது எல்லாமே
சுத்தி போட்டு பார்க்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி கீ ஃபார் டீம்ஸ் டு அடாப்ட் வெரி சூன். என்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி knowing how well USA prepares and hosts events, I think நல்ல என்டர்டெய்னிங் விக்கெட்ஸ் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஐபிஎல்ல பார்த்த மாதிரி இந்த ஹைதராபாத் கொல்கட்டால இருந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் வெரி வெரி எக்ஸைட்டிங் டைம்ஸ் ahead for USA. இது தவிர பாத்தீங்கன்னா மக்களே வெஸ்ட் இண்டீஸ்ல கிட்டத்தட்ட 8 வென்யூஸ்ல நடக்க போகுது அண்ட் செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ் அங்க நடக்க போகுது. ஸோ தேர் எண்டிங் த டோர்னமெண்ட் வித் ஐ மீன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ்ல வெஸ்ட் இண்டீஸ்லயும் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வென்யூவும் ஒரு ஒரு சார்ட் ஆஃப் ஒரு கண்ட்ரில. ஸோ அதுவும் வந்து இட்ஸ் காட் இட்ஸ் ஓன் சேலஞ்சஸ். ஒரு ஆன்டிகுவா இருக்கு, பார்பேடோஸ் இருக்கு, டாமினிகா இருக்கு, கயானா இருக்கு, சென்ட் லூசியா இருக்கு, ட்ரினிடாட் டொபாக்கோ அண்ட் சென்ட் வின்சென்ட். இதுதான் வந்து இஸ் கோயிங் டு பி த டிஃப்ரெண்ட் வென்யூஸ் தட் ஆல் த டீம்ஸ் ஆர் கோயிங் டு பி பிளேயிங். அண்ட் செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ட்ரினிடாட் அண்ட் கயானா இந்த ரெண்டு கிரவுண்ட்ல தான் நடக்க போகுது, இந்த ரெண்டு ஊர்ல தான் நடக்க போகுது. அண்ட் ஃபைனல்ஸ் வந்து பார்பேடோஸ் கென்சிங்டன் ஓவல்ல நடக்க போகுது. ஸோ தட் இஸ் மோர் ஆர்லெஸ் அந்த ஒரு ஓவர்வியூ. உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா என்னதான் நடக்க போகுது, என்னடா யூஎஸ்ஏ கிஎஸ்ஏன்னு சொல்றாங்க, இதுல நிறைய விஷயம் அடங்கி இருக்கு கவ். ஃப்ரம் அ பிளேயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஒன்னு வந்து ஒன்னு சேலஞ்சஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் நம்ம சொன்னோம் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும். பட் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சே வந்து அந்த டைம் ஜோனுக்கு செட் ஆகுது. மோர்சோ பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து ஏன்னா ஜஸ்ட் ஒரு 1 வீக் கேப்ல தான் போயிருக்காங்க கவ். அந்த டைம் ஜோன் அந்த பாடியோட அந்த பாடி கிளாக்கோட ஷிஃப்ட் ஆகும், உங்களுக்கு பாடி ஸ்லீப் பேட்டர்ன் செட் ஆகும். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் தானே. 100%. ஐ திங்க் யூஎஸ்ஏ தான் ரொம்ப கஷ்டம் அந்த விதத்தில் டைம் ஜோனுக்கு அக்கஷ்டம் மாறதுக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி டஃப் ஃபார் ஆல் த டீம்ஸ், நாட் ஜஸ்ட் இந்தியா. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஐபிஎல்லேருந்து தான் போகிறாங்க, அவங்க இந்தியன் டைம் ஜோனில் தான் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு விதத்தில் என்ன அட்வான்டேஜ்னா இங்கிலாந்துலாம் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு அங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பட் 1 வீக் இஸ் மோர் தென் இனஃப். ஐ திங்க் இந்தியாவும் நல்ல ப்ரிப்பரேஷனோட போகிறாங்க, ஐபிஎல் ஆடி இருக்காங்க, விச் இஸ் குட் இனஃப் மேட்ச் ப்ராக்டிஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அங்கே போய் அந்த டைம் ஜோன்ஸ்க்கு மட்டும் அக்கஸ்டம் ஆகி அந்த வெதருக்கு கொஞ்சம் வெதர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு அக்கஸ்டம் ஆயிடுச்சுன்னா ஐ திங்க் பெஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஆல் தி டீம்ஸ். இந்தியன் பிளேயர்ஸ் பத்தி சொன்னோம், நம்ம ப்ராப்ளி வில் டேக் தட் அந்த இந்தியன் டீமோட ஸ்குவாட் கொஞ்சம் லேட்டரா நம்ம எடுப்போம். இப்போ வில் ஜஸ்ட் கெட் இன் டு ஒரு குவிக் ப்ரிவியூ அபவுட் த ஸ்குவாட்ஸ் காவ். ஸ்டிக் டு அந்த ஒரு மெயின் டீம்ஸ் பத்தி மட்டும் நம்ம பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் ஐசிசி இவெண்ட்ஸ்னாவே தே ஆர் இப்போ கூட 50 வேர்ல்ட் கப் தான் வின் பண்ணாங்க. ஸோ தே ஹவ் பீன் ரியலி வெரி ஸ்ட்ராங். பட் T20 வேர்ல்ட் கப் வந்து ஸ்டில் அந்த ஒரு அத்தாரிட்டேட்டிவா அந்த ஒரு டாமினேட் பண்ணதுல மத்த ஒரு ஒரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பா இருக்கட்டும், 2 வாட்டி ஐ திங்க் வின் பண்ணிருக்காங்க, ஒரு வாட்டி வின் பண்ணிருக்காங்க. வி ஆல் நோ how many times 50 ஓவர் வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. பட் ஆஸ்திரேலியா ஃபார் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் இது வரைக்கும் T20 வேர்ல்ட் கப் நடந்தது ஒரே ஒரு வாட்டி தான் வின் பண்ணிருக்காங்க. 2022ல தி பீட் இங்கிலாந்து. அவங்க ஸ்குவாட் நம்ம பார்க்கும் போது கவ், வாட் யூ திங்க் ஆஃப் இட்? தே ஆர் ஆல்வேஸ் அ ஃபேவரட்ல. கண்டிப்பா ஃபேவரட்ஸுங்க. ஐசிசி ஈவெண்ட்ஸில் வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்துட்டு யாருமே டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க. யூ வில் பி டிஸ்கவுண்டிங் தம் அட் யுவர் ஓன் பெரில் தான். இந்தியாவோடய வந்து ஹோமில் அந்த ஃபைனல்ஸில் க்ரௌடை ஷட் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி ஷட் பண்ண ஒரு கமெண்ட்ஸு. பட் வாட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இஸ் ஆஸ்திரேலியா வந்து குவிக்காக வந்துட்டு ப்ரோஆக்டிவாக அந்த கேப்டன்சி சேஞ்சஸ், அந்த ஸ்குவாடோட சேஞ்சஸ் இதெல்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. அண்ட் தட்ஸ் வை தே ஆர் கிளியர்லி ஃபேவரட்ஸ் இன் எனி ஐசிசி ஈவெண்ட். இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஃபேவரட்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஐசிசி ஈவெண்ட்ஸ்னு பார்த்தாலே கிளீனா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. அந்த விதத்துல வந்துட்டு வெரி வெரி ஸ்ட்ராங் டீம். ஐ திங்க் தேவ் காட் அ ரிலேட்டிவ்லி ஈஸி குரூப். ஐ திங்க் வெறும் இங்கிலாந்து மட்டும்தான் அவங்களோட ஒரு சேலஞ்ச். பட் குரூப்ல நீங்க எடுக்கிற அந்த ஹெட் டு ஹெட் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க ரெண்டு டீம் யார் போறாங்களோ அந்த 2 பாயிண்ட்ஸ் கேரி ஓவர் ஆகும். அந்த விதத்துல எல்லாருக்குமே அந்த இன்னொரு ஒரு ஸ்ட்ராங் டீமோட ஆடுற மேட்ச் வெரி வெரி க்ரூஷியல். ஸோ ஐ திங்க் ஆஸ்திரேலியா ஆர் ஸ்ட்ராங் ஃபேவரட்ஸ் டு என்டர் தட் லாஸ்ட் ஃபோர் அப்படின்னு நான் சொல்வேன். இந்த ஐ மீன் டெஃபினெட்லி அந்த ஸ்குவாடை பார்க்கும்போது ஏராளமான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்களே, நீங்க வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர்லாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. அது வந்து நம்ம ஐபிஎல்ல மட்டும்தான். இந்த ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயர்லாம் கிடையாது. ஸோ 11 தான். ஸோ அங்கதான் வந்து இந்த ஆல்ரவுண்டர்ஸ் ஓட அந்த வேல்யூ, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அந்த விதத்துல கிளென் மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன், மார்க்கஸ் ஸ்டோய்னஸ், டிராவிஸ் ஹெட்டும் போலிங் போடுவாரு, மிச்சல் ஸ்டார்க் டீசென்டா பேட்டிங், பேட் கமின்ஸ் இருக்காரு.
ஸோ ஒரு மாதிரி டெஃபினெட்லி ஐ திங்க் தே ஹாவ் தட் அந்த ஒரு வெரைட்டி ஆஃப் பேட்டர்ஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் bowling ஆப்ஷன்ஸ். ஆடம் ஜாம்பா ஆப்வியஸ்லி ஹி வில் பி த கீ bowler. ஏன்னா கண்டிஷன்ஸ் ஐ திங்க் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சாதகமா இருக்கும்ட்டு எனக்கு தோணுது. அண்ட் மிச் மார்ஷ் ஒரு மாற்றம் என்னன்னா அவர் தான் வந்து கேப்டன் ஆஃப் திஸ் டீம், பேட் கமின்ஸ் கிடையாது மக்களே. லைக் கவு சொன்ன மாதிரி எப்பயுமே வந்து ஒரு அந்த தொலைநோக்கு பார்வையோட தான் எப்பயுமே ஆஸ்திரேலியா இருப்பாங்க. ஸோ அந்த விதத்துல மிச் மார்ஷ் பேட் கமின்ஸ்க்கு வந்து இஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் ஆஸ் அ பிளேயர் தட் இஸ் கோயிங் டு பி த சேஞ்ச் அந்த ஒரு ஆஸ்திரேலியன். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. ஸோ ஆஸ் இட் இஸ் அவங்க இந்த ஒரு ஸ்குவாடை பார்க்கும் போது டெஃபினெட்லி ஃபேவரட்ஸ் தான் எனக்கு தோணுது. ஹேசல்வுட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் திரும்ப வராரு. ஏன்னா ஐபிஎல்ல நம்ம பார்க்கல. ஸோ இஸ் ஆல்சோ வெரி கீ பிளேயர். டேவிட் வார்னர் அந்த அப் ஃப்ரண்ட் டெஃபினெட்லி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வருவாரு. மிச்சல் ஸ்டார்க் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு ஐசிசி இவெண்ட்ஸ்க்காக வரும்போது ஐபிஎல்ல ஏற்கனவே அந்த ஃபார்மை ஏத்தினாரு. ஐ திங்க் இஸ் ஜஸ்ட் ரெடி டு கோல. எஸ், ஒரே ஒரு மைனஸ் தான் எனக்கு தெரியுது இந்த டீம்ல. அது மைனஸ்னு சில பேர் பார்ப்பாங்க, பிளஸ்னு சில பேர் பார்ப்பாங்க. என்னன்னா ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பா மட்டும்தான். டெஃபினெட்லி மேக்ஸ்வெல் போட முடியும் அண்ட் டிராவிஸ் ஹெட் போட முடியும். நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்காங்க, கேமரின் கிரீன், மிச் மார்ஷ், ஸ்டாய்னிஸ் அந்த மாதிரி. பட் வேர் த விக்கெட்ஸ் ஆர் கோயிங் டு கெட் அ லிட்டில் ஸ்லோல, எல்லாரும் அதான் ப்ரெடிக்ட் பண்றாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏல கொஞ்சம் நிறைய ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. அந்த விதத்துல வேணா அவங்க ஒரு சின்ன மைனஸ் நான் பாக்குறேன். பட் அதர்வைஸ் கன் டீம், செம டெப்த் பேட்டிங்ல, செம பவர் ஹிட்டிங், சரியான டெத் bowling, எல்லாமே பேசஸ் கவர்டு. அந்த ஸ்பின் மட்டும் ஒரே ஒரு ஃபேக்டர். தட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் மேக்ஸ்வெல்ஸ் ஃபார்ம் வித் த பால். அவர் ஸ்டெப் அப் பண்ணிட்டாருன்னா அதுவும் ஒரு மைனஸ் கிடையாது. பட் இல்லைன்னா மேபி அங்க மட்டும் அவங்க மாட்ட சான்ஸ் இருக்கு. அப்படிதான் நம்ம வந்து 50 ஓவர் வேர்ல்ட் கப் சொன்னோம். எங்க வந்து கப்ப தூக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. இந்தியால வந்து 2 ஸ்பின்னர் கண்டிப்பா தேவை. எங்க இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருந்தாரு, அவரு காணோம் அப்படின்ட்டு ஒரே ஸ்பின்னரை வச்சு எப்படி வின் பண்ணிட்டாங்க. எனிவேஸ், மூவிங் ஆன். வெஸ்ட் இண்டீஸ் நெக்ஸ்ட் அப் கவ். அவங்களோட டீம் பார்க்கும்போது ரோமன் பவல், அசாரி ஜோசப், ஐ திங்க் இந்த ஒரு ஃபார்மேட்ல கவ் தே ஆர் அந்த எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அந்த இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ். இன்ஃபேக்ட் அந்த ஒரு ஸ்குவாடை பார்க்கும்போது எனக்கு ஸ்ட்ரெயிட்டவே ஹெட்மயர், ஜேசன் ஹோல்டர், இன்ஃபேக்ட் அவருக்கு ஐ திங்க் ஏதோ ஒரு இன்ஜுரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஷே ஹோப் நல்லா ஆடுவாரு. அகில் ஹுசேன், ஷமார் ஜோசப் எக்ஸ்பிரஸ் பேஸ் போடக்கூடிய ஒரு எல்எஸ்ஜி ஏன் ஆட வைக்கலன்னு தெரியல. பிராண்டன் கிங், நிக்கலஸ் பூரன், ஆண்ட்ரே ரசல் மை காட், ஒரு 2.0 நம்ம பாக்குறோம். ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஐபிஎல். பட் வி ஆல் நோ ரொமாரியோ ஷெப்பர்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு அந்த ஒரு மேட்ச்ல ஒரே ஓவரில் 32 ரன்ஸ் அடிச்சாரு. ஜஸ்ட் பவர் ஹவுஸ் ஆஃப் அ பேட்டிங்ல கவ் இந்த ஒரு ஸ்குவாடை பார்க்கும்போது. கண்டிப்பாங்க, வெஸ்ட் இண்டீஸ்னாலே அந்த ஃபிளார் நீங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், அதுல டவுட்டே வேண்டாம். அண்ட் எவ்வளோ ஆல்ரவுண்டர்ஸ் ஆஸ்திரேலியா மாதிரி இவங்களும் இன்னும் இன்ஃபேக்ட் இன்னும் ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஜேசன் ஹோல்டரு, ரோப்மன் பவல், ஆண்ட்ரே ரசல். லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் இருக்கு வேணுமா, இருக்கு. ரைட் ஹேண்ட் பவர் ஹிட்டிங் வேணுமா. இன்ஃபேக்ட் இந்த ஜான்ஸ்டன் சார்ஸ்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல நிறைய பேருக்கு, சிபிஎல் எல்லாம் சரியான அடி அடிச்சிருக்காரு. ஸோ டெஃபினெட்லி a team to watch out for because they are playing at home. இல்லனா டெஃபினட்டா வெஸ்ட் இண்டீஸ் வந்து நம்ம ரொம்ப எடை போட மாட்டோம். பட் ஹேவிங் செட் தட், அவங்க ஐ திங்க் 2 வாட்டி வேர்ல்ட் T20 இது வின் பண்ணியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டோட இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ட்வைஸ் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியா ஒன்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல டெஃபினெட்லி வெஸ்ட் இண்டீஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு டூ வெல் இன் திஸ் ஃபார்மேட். ஏன்னா அவங்களோட பிளேயர்ஸ்க்கு இந்த ஃபார்மேட் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப சூட் ஆகும். ஸோ அண்ட் பிளேயிங் அட் ஹோம், அந்த செலிப்ரேஷன்ஸ் இப்போ முன்னாடி காலம்லாம் நான் வளரும் போது இல்லை, யோ வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் டிவியில பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். க்ரௌடில் டான்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும். அவங்க கரெக்ட். வந்து அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்ப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா எனக்கு தோணுது வெஸ்ட் இண்டீஸ் அந்த ஒரு எனர்ஜிலேயே நிறைய டீம்ஸை பீட் பண்ணுவாங்கன்னு தோணுது. Absolutely. I think on the home advantage, it makes a big sort of on the role in a team's performance. So West Indies அந்த calypso calypso ஸ்டைல் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு calypso மேஜிக் டெஃபினெட்லி எதிர்பார்க்கலாம். பிக் ஸ்ட்ரென்த் என்னன்னா இந்த ஆண்ட்ரே ரசல் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வந்தது. அவர் வந்து இன்னும் ஃபிட்டரா இருக்காரு அண்ட் இஸ் bowling so well. யார் எந்த 11 சூஸ் பண்ண போறாங்கன்னே தெரியல. ரோமன் பவல் ஆப்வியஸ்லி இஸ் லெட் வெஸ்ட் இண்டீஸ் ரியலி வெல். அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் அவர் தான் T20 கேப்டனா இருந்திருக்காரு. தே ஹவ் டன் ரியலி வெல். ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் நிக்லஸ் பூரனும் தெரியும், அவர் தான் வந்து
இஸ் பீன் ரியலி ஃபேண்டாஸ்டிக். ஐ மீன் ஒரு ஒரு பேர் எடுக்கும் போது எல்லாரும் சூப்பர் 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 தான் இருக்கு. ஆஹ் ஆனா ஒரு ஆனா ஒரு மைனஸ் இவங்களுக்கு என்னன்னா, இந்த குரூப்ல ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் இருக்கு. இதுல இருந்து 2 பேர் தான் குவாலிஃபை ஆவாங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ்னு ஹோப் பண்ணுவோம். பட் ஆப்கானிஸ்தான் ஆஃப் லேட் எந்த டீமை வேணா அவங்க டேல அடிக்க முடியும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் கோன் பி அன் இன்ட்ரெஸ்டிங் குரூப் டு ஃபாலோ. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் வாட்ச் அவுட். சோ நியூசிலாந்து ஆர் ஆப்கானிஸ்தான் ஆர் வெஸ்ட் இண்டீஸ் இதுல இருந்து ஒரு டீம் வந்து தே ஆர் கோயிங் டு கோ அவுட்டா? அவுட். யா. ஓஹோ, அங்கதான் வச்சாயா வேட்டு அப்படின்ட்டு கடைசியில சொல்லியிருக்காருக்கா. ஓகே ஃபைன். ஓகே இன்ட்ரெஸ்டிங். பார்ப்போம் நம்ம. மூவிங் ஆன் நெக்ஸ்ட் வந்து ஐடியலி இந்த ஒரு டீமுக்கு வந்து ஐ வுட் ஹவ் ஹேட் அ பி டாக் பிரசன்னா ஃபார் தட். சவுத் ஆப்பிரிக்கா நெக்ஸ்ட் அப் எடுத்திருக்கோம். இன்ஃபேக்ட் பி டாக் சொன்னார் அவங்க தான் வின் பண்ண போறாங்கன்ட்டு. பட் அந்த ஸ்குவாடை திரும்பி பார்த்துடலாம் ஒரு ஒரு வாட்டி. எய்டன் மார்க்கம் கேப்டன், பாட்மேன், கோட்ஸி, குவிண்டன் டீகாக் உள்ள வந்திருக்காரு, ஃபோர்ச்சூன், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், மார்க்கோ யான்சன், ஹென்ரிக் கிளாசன், மகாராஜ். ஐ திங்க் மோர் ஆர்லெஸ் இருக்கு. பட் ஸ்டில் அந்த ஒரு எனக்கு அந்த ஒரு வாட் யூ சே கிளாசன் இருக்காரு, டேவிட் மில்லர் இவங்கலாம் இருக்காங்க. ஓகே ஃபைன். பட் ஜஸ்ட் தட் அந்த ஐசிசி இவெண்ட்ஸ்னு வரும்போது கவ் ஐ எம் ஜஸ்ட் நாட் ஃபீலிங் இட். உனக்கும் அதே ஒரு ஃபீல்? எனக்கு அந்த ஃபீல் இல்ல. நான் வந்துட்டு டிஃபர் ஆவேன். என்னன்னா அவங்க வந்துட்டு இந்த லீக் ஸ்டேஜ் எல்லாம் கண்டிப்பா வந்து டாமினேட் பண்ண போறாங்க. எனக்கு அதுதான் தோணுது. பிகாஸ் பங்களாதேஷ் இவங்க குரூப்ல இருக்காங்க, கம்மிங் ஆஃப்டர் சீரீஸ் லாஸ் அகேன்ஸ்ட் யூஎஸ்ஏ. ஸோ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் பெரிய ஹிட்ல வராங்க. அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்ரீலங்காவும் another favorites to qualify in this group, but not the ideal strongest T20 side. So on the visit, I think South Africa will definitely reach the top 8 and have that advantage of 2 points going into that Super 8 stage. And I'm expecting them to go to the semifinals. ஆனா again அவங்க வந்து அந்த chokers tag பிச்சு இந்த வாட்டி தூக்கி போட போறாங்களா இல்லையாங்கிறது only time will tell. I believe they have the firepower to do it. பட் என்னதான் இருந்தாலும் when history has told something, அந்த ஸ்டேஜ்ல போய் கொஞ்சம் ப்ரெஷர் அந்த மேட்ச்ல ஃபேஸ் பண்ணா கூட உங்களுக்கு எல்லா ஞாபகமும் நம்ம சோக்கர்ஸ் டேக் நம்ம ப்ரெஷர்ல இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் தோணும். அதுதான் அவங்களோட பிகெஸ்ட் சேலஞ்சா இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பட் டீம் வைஸ் சரியான டீம், செம ஃபயர் பவர், ஆல் பேசஸ் கவர்ட். அப்சல்யூட்லி. ஸ்பின்னர்ஸ் பார்த்தனா கேஷவ் மகாராஜ் குவாலிட்டி ஸ்பின்னர், டப்ரேஸ் ஷம்சி, ரிஸ்ட் ஸ்பின்னர் இருக்காரு. ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி ஆல் பேசிஸ் கவர்ட். பட் அவங்களோட குரூப்பும் பார்க்கும்போது காவ் ஸ்ரீலங்கா இருக்காங்க, நெதர்லாண்ட்ஸ் இருக்காங்க, பங்களாதேஷ் அண்ட் நேபாள். ஐ சி. ஐ மீன் ஸ்ரீலங்காலாம் லைட்டா எடுத்துக்க முடியாது, பங்களாதேஷும் கண்டிப்பா. லைட்டா எடுத்துக்க முடியாது. ஸோ தே கான் பி அந்த ஒரு சரி நம்ம லீக் ஸ்டேஜ் தான் குவாலிஃபை ஆயிடுவோம் அப்படின்லாம் ரிலாக்ஸ்டாலாம் இருக்க முடியாது. ஸ்ட்ரைட் அவே ஃப்ரம் ஃப்ரம் த வேர்ட் கோ தே ஹாவ் டு பி அந்த ஒரு டாப் ஆஃப் த கேம்ல இருக்கணும். வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி எப்படி அந்த ஒரு டீம் எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் அப் ஒரு அண்டர் ரேட்டட் சைடு நியூசிலாந்து. ஐ மீன் ரீசன்ட் பாஸ்ட்ல எனி ஐசிசி இவெண்ட்ஸ் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பா இருக்கட்டும் அவங்க வின் பண்ணிருக்காங்க. 50 ஓவர் வேர்ல்ட் கப்பும் டீசெண்டா ஆடினாங்க. அதுக்கு முன்னாடி ஃபைனல்ஸ்ல ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்காங்க. ஸோ இந்த டீமையும் நம்ம வந்து லைட்டா எடுத்துக்க முடியாது. ஆப்வியஸ்லி கேன் வில்லியம்சன் இஸ் பேக் டு லீடிங் த சைட். ஃபின் ஆலன், ட்ரெண்ட் போல்ட், மைக்கேல் பிரேஸ்வெல் வெரி குட் ஆல்ரவுண்டர், மார்க் சாப்மேன் சரியான ஒரு ஃபினிஷர் நம்ம வேர்ல்ட் கப்ல பார்த்தோம். டெவான் கான்வே ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் இஸ் கோயிங் டு பி பேக். அவருக்கு ஒரு ஃபிங்கர் இன்ஜுரி. இந்த லாக்கி ஃபர்கசன் அந்த ஒரு பேஸ் பேட்டரி பாத்தீங்கன்னா லாக்கி ஃபர்கசன், மேட் ஹென்ரி, டேரல் மிச்சல் ஆப்வியஸ்லி ரெண்டுமே பண்ணுவாரு. ஜிம்மி நீஷம் கம்ஸ் பேக். கிளென் பிலிப்ஸ் அந்த ஃபயர் பவர் டுவர்ட்ஸ் த எண்ட். ரச்சின் ரவீந்திரா வெரி என்ன சொல்றது ஒரு யங் கன் அப் ஃப்ரண்ட் வருவாரு. பட் என்ன மாதிரியான ஒரு ரோல் இந்த ஒரு டீம்ல அவர் விளையாட போறாருன்னு தெரியல. மிச்சல் சாண்ட்னர் ஹை குவாலிட்டி போலர். இஸ் சோதி அண்ட் டிம் சவுதி கவ் ஒரு மாதிரி தீஸ் நேம்ஸ் வி ஹவ் சீன் சோ மெனி டைம்ஸ் பிஃபோர். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி உங்ககிட்ட இருக்குல்ல, எஸ்பெஷலி அந்த ஒரு வேர்ல்ட் கப்னு வரும்போது. ஐ திங்க் லாஸ்ட் ஒரு 2-3 வேர்ல்ட் கப் பார்க்கும்போது இவங்க நேம்ஸ் எல்லாம் ஏற்கனவே படிச்ச மாதிரியே இருக்கு. கண்டிப்பாங்க. நியூசிலாந்து வந்து ஐசிசி இவெண்ட்ஸ் ஆஃப் லேட்ல இல்ல சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த கீ ரீசன்ஸ் இஸ் ரக்பியும் நான் பார்ப்பேன் கொஞ்சம் 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 தான். பட் கிரிக்கெட் ஆல்சோ வென் இட் கம்ஸ் டு பிளேயிங் ஃபார் நியூசிலாண்டில் அவங்களோட டீம் அட்மாஸ்பியர், டீம் கெமிஸ்ட்ரி வந்து இட் லுக்ஸ் லைக் அ பேக் ஆஃப் வுல்ஃப்ஸ். அந்த மாதிரி தான் இருக்கும். தே பிளே டுகெதர் ஆஸ் எ டீம், நோ இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ், நத்திங். அந்த ஒரு ஹெட்லைன் பர்ஃபார்மன்ஸ்னு யார்கிட்டயுமே நம்ம பார்க்க மாட்டோம். தே ஆல்சோ டோன்ட் கிவ் இட் தட் மச் ஆஃப் அன் இம்பார்ட்டன்ஸ். நம்ம டீமா ஜெயிக்கிறோமா இல்லையா அதுதான்.
ப்ராப்பர் ஸ்போர்ட்டிங் நேஷன், ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஸ்பிரிட் உள்ள அந்த வேர்ல்ட் கப் இங்கிலாண்டோட நம்ம பார்த்தோம். அந்த ஓவர் த்ரோ போகும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து ஐ திங்க் த வேர்ல்ட் கிரிக்கெட்டிங் வேர்ல்ட் வில் அட்மயர் தெம் ஃபார் த வே தே பிளே தேர் கிரிக்கெட் அண்ட் டெஃபினெட் ஃபேவரட்ஸ் டு குவாலிஃபை. ஏன்னா இந்த ரீசெண்ட் ஹிஸ்டரி டேட்டா எடுத்து பார்த்தோம்னா நியூசிலாந்து ஆல்வேஸ் டன் வெல் இன் வேர்ல்ட் கப்ஸ் அண்ட் ஐசிசி ஈவெண்ட்ஸ் அண்ட் தே ஹேவ் த டீம் டு டூ இட் அகேன். ஸோ ஐ பிலீவ் தே வில் டெஃபினெட்லி குவாலிஃபை ஃப்ரம் த குரூப் ஸ்டேஜ் அண்ட் ஆல்சோ குவாலிஃபை ஃபார் நாக் அவுட்ஸ் தான் எனக்கு தோணுது. ஏன்னா நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்பின்னருமே டாப் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ், எஸ்பெஷலி சாண்ட்னர் ஹூ விவ் நாட் சீன் மச் இன் சிஎஸ்கே அண்ட் ஆல்சோ ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கேல யூஸே பண்ணல. ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூசிலாண்டுக்கு அவர் 50 ஓவர்ஸ் ஃபார்மேட்லையும் சரி T20 ஃபார்மேட்லையும் சரி ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் 75% ஆஃப் த bowlers கோட்டா ஓவர்ஸ் அவர் போடுறாரு. ஸோ டெஃபினெட்லி ஐம் எக்ஸ்பெக்டிங் them டு டூ வெல். ஏன்னா நல்ல மிக்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் அந்த மாதிரின்னு. ஸோ கண்டிப்பா ஒரு ஹெவி வெயிட்டா தான் இருப்பாங்க, டவுட்டே வேணாம். அப்சல்யூட்லி. ஐ திங்க் நிறைய பிளேயர்ஸ் வந்து ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி அண்டர் த ரேடார் போயிருக்காங்க. பட் தேர் ஆல் குவாலிட்டி டெஃபினெட்லி பிளேயர்ஸ். பட் டெஃபினெட்லி ஒரு வெல் ஆயில்ட் யூனிட். ஏன்னா ஆப்வியஸ்லி அங்க வந்து நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாப்புலேஷன் கம்மி, ஸோ பிளேயர்ஸ் கம்மி. ஸோ இவ்வளவுதான் மொத்தமாவே இந்த 15-20 பேர் தான். அவங்க தான் வந்து எல்லாமே ஆடுவாங்க. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் ஆடுவாங்க, 50 ஓவர் வேர்ல்ட் கப்பும் ஆடுவாங்க, T20 வேர்ல்ட் கப்பும் இதே டீம் தான் ஆடும். ஸோ அது ஒரு பலமா இருந்தாலும் பட் அந்த அவங்க இருக்கிற அந்த குரூப் வந்து டெஃபினெட்லி அப் ஃப்ரண்ட் சேலஞ்ச் போஸ்ட் பண்ணது. சொன்ன மாதிரி தே ஆர் இன் குரூப் வேர் ஆப்கானிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் இருக்காங்க. ஸோ இந்த 3 டீம்ல இருந்து அப்கோர்ஸ் உகாண்டா, பாப்பா நியூகினி இருக்காங்க. பட் அந்த 3 டாப் சைட்ஸ்ல இருந்து 2 டீம் தான் குவாலிஃபை ஆகும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே அவங்களுக்கும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஆஃப் த மேட்ச் வந்து ப்ரெஷர் தான் அவங்களுக்கு. ஒரு மேட்சும் வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். கவ் அடுத்த டீம்ஸ்லாம் மற்ற டீம்ஸ்லாம் நம்ம வந்து பார்ட் 2 ஆஃப் த வீடியோஸ்ல பார்த்துலாம். ஸோ கைஸ் ஸ்டே டியூன்ட். செகண்ட் பார்ட் இஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இந்தியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து ஏராளமான நல்ல டீம்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ சி யூ கைஸ் இன் தட் வீடியோ.